வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அழகு கலை நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நீங்க நிறைய லெட்டர்ஸ் எழுதிருக்கீங்க. அதுல எல்லாம் நீங்க தவறாம குறிப்பிடுறது என்ன விஷயம் அப்படின்னாக்க, இந்த தலைமுடிக்கு கெமிக்கல் டை யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப பிரச்சனை வருது, அதுக்கு மாற்றா ஏதாவது நேச்சுரலா ஹெர்பல் மெத்தட்ல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க கவலையே பட வேணாம், உங்களுக்கான ஒரு தீர்வை இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா ராஜமுரளி மேடம் வழங்க போறாங்க. அது என்னன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் இல்லாம நேச்சுரலா இந்த நரைமுடியை எப்படி நீங்க ஒரு நல்ல ஒரு கண்டிஷனிங் பண்ணிட்டு அதே சமயத்துல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம கருப்பா எப்படி ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தரணும் நீங்க. இப்போ நீங்க கருப்பா, அதாவது ஹெர்பல் டை டைனா பிளாக் அப்படின்னா எந்த ஒரு மெத்தட்லயும் பிளாக்கா கொண்டு வர முடியாது. ஓகே. சரி, அவங்களுக்கு தலைமுடி ரொம்ப பிளாக்கா இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேல அது அவங்க இதோட ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனுக்கும் அதுக்கும் சரியா வராது. ஒரு 70 இயர்ஸ் 60 இயர்ஸ்னு வரும்போது ரொம்ப அப்படியே ஒரு ஜெட் பிளாக்ல இருந்தாலும் அது ஆர்டிபிஷியல் கலரிங்ன்றது பார்க்கச்சே தெரியும். அதனால அந்த கலர் கொண்டு வராம பிளஸ் அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் டைய யூஸ் பண்றச்சே அவங்களுக்கு வர அட்வர்ஸ் எஃபெக்டும் இல்லாம அவங்க ஒரு கண்டிஷனிங் எஃபெக்டோட அதாவது ஏஜே கிடையாது, அதுக்கு தலை முடி வளர்ச்சியும் நம்ம பாதுகாத்துக்கிற மாதிரி ஒரு ஹென்னா மிக்ஸ். அதுதான் நிறைய பேர் இந்த ஹென்னா கண்டிஷனர்ஸ், அது நீங்க சொன்ன மாதிரி அது இட்ஸ் நாட் எ டை கிடையாது, கலரிங்க்கு மட்டும் கிடையாது. ஹென்னா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ராங் நோஷன் என்னன்னாக்கா அது கலரிங் அப்படின்னு. கலரிங்ன்றது என்னன்னாக்கா எதெல்லாம் கிரேயோ ஒருத்தர் ஒரு தலைமுடியில சில ஒரு ஏரியால கருப்பா இருக்கலாம், கொஞ்சம் தலைமுடி ஒயிட்டா இருக்கும், மீதி எல்லாமே கருப்பா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கெல்லாம் ஒயிட்டா இருக்கோ அந்த ஒயிட்டா இருக்கிற முடிய மட்டும் இது கலர் மாத்தும். மீதி இடத்துல எல்லாம் இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கருகருன்னு தான் வரும். அத வேற நீங்க கெமிக்கல் டை போட்டீங்கன்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் அது ப்ளீச் பண்ணிடும். இப்ப உங்களுக்கு ஒரு கொஞ்சம் தான் முடி நரை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஏதான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஒரு அக்கேஷனுக்கு போறாங்க, அந்த மாதிரி நினைச்சிட்டு டை யூஸ் பண்றாங்க, பிளாக் போட்டுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற எல்லா தலைமுடியும் ஃபர்ஸ்ட் அது ஒயிட் ஆக்கிட்டு தான் மறுபடியும் டர்ன் ஆகும் பிளாக்கா. சோ அவங்கள அறியாம அவங்க மீதி எல்லா முடியுமே ஒயிட் ஆக்கிக்கிறாங்க. சரி சரி. ரொம்ப சீக்கிரமா நரைச்சிடுது இல்லையா இந்த டை அப்ளை பண்றதுனால, கெமிக்கல் டைஸ் போடுறதுனால? ஆமா, சீக்கிரமா இல்ல, ஒரே ஸ்ட்ரெச்ல, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எல்லாம் ஆகாது. ஒரு வாட்டி யூஸ் பண்ணீங்கன்னா தட்ஸ் தி எண்ட் ஆஃப் இட். அப்பவே அது ஒயிட் ஆக்கிடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதுல இருந்து உங்களுக்கு அதாவது அந்த இது எல்லாம் போய் புது முடி எந்த இடத்துல எல்லாம் பிளாக்கா இருந்தோ அந்த இடத்துல எல்லாம் மறுபடியும் பிளாக்கா வர ஆரம்பிச்சாதான், அது ஆரம்பிக்கும் போதுதான் இருக்கிற கருப்பு முடி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த லெவலுக்கு இவங்க வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க, மேல மேல போட்டுட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் இல்லாம ஓகே ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆனோடனே நம்மளுக்கு நரைக்கிறது இட் இஸ் குவைட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹென்னா கண்டிஷனர் போடுறது இருக்கிற ஒயிட் மட்டும் கலர் மாறும். அதுவும் என்னன்னா தொடர்ந்து நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா தலைமுடியோட மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி உங்களுக்கு தனியா ஒயிட்டாவும் தெரியாது, நீங்க ஹென்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அது as if நீங்க ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி தான். ஹேரை ஒரு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடிய நம்ம எந்த மாதிரி எல்லாம் கேர் எடுத்துக்கிறோங்கிறதுல இதுவும் ஒண்ணு கூடவே நமக்கு இந்த கலரிங் சேஞ்ச். பட் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுமா இந்த ஹென்னா கலரிங் பண்ணும்போது? அது எல்லா ஸ்கின் டைப்புக்கும், அதாவது இது ஹென்னா கலரிங் கிடையாது, இட்ஸ் ஹென்னா கண்டிஷனர். சோ இது எல்லா ஸ்கின் டைப் எந்த விதமான முடி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒன் திங் என்னன்னா ஹென்னா போடுறவங்க பொதுவா இப்போ வெளியில எங்கேயான போய் போட்டாங்களோ இல்ல அவங்களே போட்டுட்டாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, ட்ரையா தலையை வச்சுட்டு அதுக்கு மேல போடுறாங்க. அப்பதான் பிடிக்கும் அந்த கலர் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது. ஆனா அந்த மாதிரி கிடையாது. நம்ம நல்ல குவாலிட்டியா நல்ல கரெக்ட் காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணும்போது அது ஆயிலும் நிறைய சோக் பண்ணிட்டு அதுக்கு மேல போட்டாலும் அந்த கலர் அது கேட்ச் ஆகும்.
ஆயில் போட்டா இது வரைக்கும் ரொம்ப நான் கேள்விப்பட்டது இல்ல. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த கலர் வந்து எப்படி பிடிக்கிறதுங்கிறதையும் பாக்குறீங்க, அந்த ஹென்னாவை நம்ம எப்படி மிக்ஸ் பண்றோங்கிறதையும் நீங்க இப்போ பாக்குறீங்க. ரைட், இது வந்து மருதாணி பவுடர். இது வந்து நம்ம கடையில விற்கக்கூடிய மருதாணி பவுடரே வாங்கிக்கலாம் இல்லையா? மருதாணி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இலையில மருதாணி இலையில வந்து நீங்க அரைச்சு பண்றது இட் இஸ் பெஸ்ட். பட் அந்த மாதிரி முடியாதுங்கச்ச பவுடரா அவைலபிள், அந்த பவுடரை வாங்கிக்கலாம். ஒரு ஹென்னா மட்டும் இருக்கிற பவுடர் இல்லையா? இப்ப மருதாணி பவுடர், இது வெறும் மருதாணி தூள். ஓகே, நான் இப்ப போடுறது வந்து அபவுட் 100 கிராம்ஸுக்கு நான் போடுறேன். ஏன்னா இது வந்து 200 கிராம்ஸ் பவுடர், இது வந்து 100 கிராம்ஸ்க்கு நான் போடுறேன். இப்போ ஒரு நார்மலா ஹேர் இருக்கிற தலைக்கு ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா எவ்வளவு எடுத்துக்கணும் ஹென்னா பவுடர்? கொஞ்சம் தலைமுடி நிறைய இருக்கிற லேடிஸ்னா 100 கிராம்ஸ் ஃபுல்லுமே எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க அப்ளை பண்ணிட்டாதான் அவங்களுக்கு சரியா இருக்கும். இது மருதாணி பவுடர், இது கடுக்கா பவுடர். கொஞ்சம் கடுக்கா இல்லாத வாரமே இல்லைன்னு நினைக்கிறேன். இது கடுக்கா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது எதுக்காக போடுறோம்? கடுக்கா பவுடர் வந்து தலைமுடி அகைன் வந்து கண்டிஷனிங் தான். நீங்க பிஞ்சு கடுக்காய் யூஸ் பண்ணும்போது கருப்பு கொடுக்கும்னு சொல்லி அது இது வந்து பிஞ்சு கடுக்காயனாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து எதுவானாலும் பரவாயில்ல, கருப்பு கொடுக்கறதுக்கு அது போடுறோம். பட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிஷனிங் எஃபெக்ட்டுக்கு இது வந்து வெந்தய பவுடர். இது என்ன பவுடர் போட்டீங்க? அது துளசி பவுடர். துளசி பவுடர் அதுவும் ஒரு ஸ்பூன் போடுங்க. ஆமா, இது என்ன பர்பஸ்க்காக போடுறீங்க துளசி பவுடர்? இது துளசி பவுடர் வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு தான். ஓகே, இது வந்து துவரம்பருப்பு நல்லா அரைச்ச பவுடர். கடலை மாவு போட்டிருக்கீங்க, துவரம்பருப்பு. இது என்ன போட்டீங்க? வெந்தயத்தூள். வெந்தயத்தூள், ஓகே. வெந்தயத்தூள், இது துவரம்பருப்போட பவுடர். இது வந்து ஒரு புரோட்டீனுக்காக. இது நெல்லிக்காய் பவுடர் கொஞ்சமா. நெல்லிக்காய் பவுடர் வந்து மற்ற எல்லாத்தோட இன்னும் கொஞ்சமாவே போதும் ஆக்சுவலி. இதுல வந்து நீங்க டீ தூள் இருக்கு, டீ தூளை இப்போ இதுல வந்து வாட்டர் இருக்கு, டீ பவுடர் ஆக்சுவலா 15 to 20 கிராம்ஸ் போட்டுக்கலாம் இதுக்கு. டீ டிகாக்ஷன். டீ டிகாக்ஷன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்றதுனால இட் இஸ் அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். சரி, இது வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம்? டீ வந்து பொதுவா டீ போடுறது, டீ அதோட மிக்ஸ் பண்றது கூட கலரிங்க்கு அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, ஆனா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கலரிங். அகைன் அண்ட் அகைன் இட் இஸ் அதுல இருக்கிற டானின் இட் கிவ்ஸ் அ சாஃப்ட்னஸ் டு த ஸ்கேல்ப். ஓகே, அதுதான் வந்து டீ போடுறதோட பர்பஸ். கலர் கொடுக்கறதுக்குன்னு இல்லை. பொதுவா பாத்தீங்கன்னா மருதாணி வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும். ஆமா, அந்த ட்ரைனஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து தலைய பாத்துக்கிறதுக்கு தான் இந்த மருதாணி வந்து கொடுக்குற கலர் நம்மளுக்கு வேணும். பட் அது கொடுக்குற ட்ரைனஸ் நம்மளுக்கு கூடாது. அதனால டீயை கொதிக்க வைக்கிறோம். அதுக்காக தான் இந்த கூட வந்து புரோட்டீன்ஸ் மிக்ஸ் எல்லாமே ஆட் பண்றோம். இந்த கண்டிஷனிங் எஃபெக்ட் மோர் கொடுக்குற வெந்தயத்தூள், அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய் பவுடர், துளசி பவுடர், இது எல்லாமே அதில் மிக்ஸ் பண்றோம். பிளஸ் இது எல்லாம் தவிர எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்றோம். ஃபில்டர் இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு ஃபுல் லெமன் பிழியலாம். இந்த எலுமிச்சம்பழம் போடுறதுனால வந்து நமக்கு க்ளீன் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் வரவே வராது. இதில் தான் நம்ம மீதி எல்லாம் போட்டிருக்குமே. லைக் அதுவும் இல்லாத ஸ்ட்ரெயிட்டா வந்து எலுமிச்சம் பழத்தை ஜூஸை தலையில தேய்ச்சிக்க போறது இல்லை. இப்போ வந்து இதோட இந்த டீ டிகாக்ஷன் நான் நல்லா ஹாட்டா தானே இதுல மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃபுல் லெமன் இதுல. கோல்டு ஏதாவது இருக்கிற டயத்துல இந்த ஹென்னா தலைக்கு போடலாமா? கோல்டெல்லாம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இன்ஃபேக்ட் வந்து கோல்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை போட்டு பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இதோடயே வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஓம வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க எண்ட்ல. பட் நான் இப்போ எடுத்துன்னு வரல. கோல்டு இருக்கிறவங்க தேவையான அந்த ஓம வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு வந்து
கோல்டு பிடிக்காது. அப்படி இல்லைன்னா இந்த ஓமம் பவுடர் இருந்ததுன்னா லாஸ்ட் வாஷ்ல அதை தலையில வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீ டிகாக்ஷன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா ஆகணும், அப்பதான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே. இதோட ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஒரு ½ டீஸ்பூன் போல இந்த குவான்டிட்டிக்கு. அப்புறமா இது வந்து கத்தாழை, சொத்து கத்தாழை. இந்த ஜெல் போடுறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இப்போ வந்து இது ட்ரை ஆக்கணுமே, அது சாஃப்ட் ஆக்கணுமே, ஆர் இது கோல்டு பிடிக்குமே, அந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு கொஸ்டினுமே வராது. இந்த கேள்விக்கு கூட எந்த அதாவது பதிலே இல்லை, அந்த மாதிரி கேள்வியே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த கத்தாழையோட எஃபெக்ட் வந்து இந்த ஜெல் அதையும் வந்து அதுல போட்டுடணும். அதாவது வீட்டுல வளர்க்குறவங்களா இருந்தா எவ்வளவு ஜெல் வேணா போடலாம். அது அந்த நிறைய ஜெல் போட்டா தலை ஒண்ணும் ஆயிடாது. அது நம்மளோட இஷ்டம் தான். அது இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்ல வீட்டுல செடியே இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இது போல விக்கிறாங்க, கடையில விக்கிறது. இந்த ஜெல்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது கலரிங் எல்லாம் கொடுத்து இருக்கிறதுனால இது இப்படி இருக்கு. ஸோ ஆயில் அப்ளிகேஷன் போது முதல்ல எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கு மேல நீங்க வந்து இதை மிக்ஸ் பண்ணின அப்புறம் காமிக்கிறேன். இந்த மிக்ஸை போட்டு ஒரு ½ an hour to 1 hour சோக் பண்ணி வச்சேன்னு அதுக்கப்புறம் வாஷ் பண்றதுக்கு நீங்க சீயக்காயோ எனிதிங் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது நல்ல குளிர்ச்சியே தர்றது. பிளஸ் அது நம்ம முதல்ல போட்டுக்கிற ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆயிலை அப்ளை காமிக்கிறேன் நான். இப்போ அந்த ஆயிலை முதல்ல வந்து ஹாட் வாட்டர்ல வச்சு ஆயிலை ஹீட் பண்ணணும். அந்த ஆயிலை வந்து பஞ்சில எடுத்து தலையில தேய்ச்சி கொஞ்ச நேரம் நல்லா கோம் பண்ணிட்டு, அதாவது யூ ஆர் கிவிங் எ மாலிஷ், அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல இதை போட்டு see it is like a treatment. So அது வந்து the whole week நீங்க என்ன பண்ணினாலும் உங்க தலைய அந்த one day what you take care of அந்த ஹென்னா அதுவே போதும், அந்த ஒரு வாரத்துக்கு தாங்கும் அது. ஸோ இப்போ இந்த டீ டிகாக்ஷன் நீங்க என்ன எண்ணெய் அப்ளை பண்ண போறீங்க தலைக்கு? எண்ணெய் வந்து இப்போ லாஸ்ட் எபிசோட்ல நான் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அந்த ஆயிலே ஆக்சுவலி இருக்குங்க. நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படியே இதை தெளிவா எடுத்துக்கலாம். அப்படினாலும் வாஷ் பண்ண போறோம்ல ஹேரை, வாஷ் பண்ண போறதுனால கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் தெளிவா எடுத்து இந்த இதுக்குள்ள தண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இந்த டீ ஓவர் இப்போ இந்த வாட்டர் இது மேல வச்சு அந்த ஆயிலை ஹீட் வந்து அதுதான் தண்ணியில வச்சு தான் பண்ணணும். வாஷ் பண்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து வாஷ் பண்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை போட்டு வேணா வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா சேர்த்தே போட்டுடலாம். வேஸ்ட் இல்லாம அப்படியே கூட போட்டுடலாம். ஓகே ஓகே. இது அப்படியே போட்டு நான் அது மாதிரியே பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த டீ இல்லாம இதை அப்படியே போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இது அப்படியே அதையும் சேர்த்து பண்றதுனால கூடுதலா நமக்கு ஏதாவது கூடுதலான என்னன்னா அந்த டீ வேஸ்ட் ஆக்சுவலா தலையில தேய்ச்சிக்கிறதே வந்து தலையை மெயின்டைன் பண்ணறதுக்கு, நம்ம ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு டீ வேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வாரம் சொன்னோம். அதே மாதிரிதான் வேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாம நம்ம மிக்ஸ் பண்றோம். இப்போ சில டீ வேஸ்ட் அப்ப டீ பெஸ்ட், இது டீ பெஸ்ட். அத மாதிரி இத வாஷ் பண்ணும்போது இத மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணச்சே சப்போசிங் வாட்டர் போறல அப்படின்னாக்கா you can வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே.
இந்த வாட்டரும் போடாது கொஞ்சம். எப்படி இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு? ஸோ இப்போ எல்லா ஆயிலுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இருக்கிற மருந்துக்கு கண்டிஷன் வெந்தயம் பவுடர் இருக்கு, துளசி பவுடர் இருக்கு, நெல்லிக்காய் பவுடர் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ்க்கு இருக்கு, எல்லாத்துக்கும் மேல கத்தாழை அதோட ஜெல் இருக்கு. ஸோ டோட்டல் ஹென்னா இது கலரை கண்டிப்பா கொடுக்கும். இது வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 1 day முன்னாடி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, பட் அதெல்லாம் தேவையே இல்லை. இது உடனடியா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வந்து ஒரு வழியா ஒரு 10 washes சேர்த்து நான் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா அதுவும் மாதிரி வீக் பண்ணிட்டு மேல இந்த மிக்ஸை போட்டு பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆலிவ் ஆயில் விட்டுருக்கீங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து என்ன கண்டிஷனரே எதுக்காக அப்ளிகேஷனே எதுக்காகன்னா எல்லாருக்குமே வந்து டெய்லியில ஆயில் அப்ளை பண்ணிக்கிறது இல்ல. ஸோ இதுவும் இந்த கண்டிஷனர்ன்ற நேம்ல நம்ம வந்து ஆயில கலந்தோம்னா தட் இஸ் ஒன் வே ஆஃப் ஆயிலிங் த ஹேர் தானே. ஸோ அது ஆனா அது மட்டும் போராது. நீங்க ஸ்டில் ஒரு ஆயிலுக்கு மேல இதை போடும்போது அது வந்து ஸ்கேல்பில் நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதுக்கு தான் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டு இதோ இங்க வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம முதல்ல காட்டன் வச்சு போட்டுட்டு அதுக்கு மேல கோம் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் போடணும். ஆயில் ரெடி, ஹென்னா பேஸ்ட் ரெடி. ஆனா வந்து நீங்க யாருக்காவது அப்ளை பண்ணி காமிச்சாதான் நீங்க நம்புவீங்க. எனக்கு தெரியும், நம்புறது இல்ல. வியூவர்ஸ்க்கு வந்து நிஜமாலுமே டைரக்டா உங்களுக்கு தெரியல எப்படி அப்ளை பண்றீங்க, ஆயில் எப்படி மாலிஷ் பண்றீங்க, எல்லாமே ஃபுல்லா கத்து கொடுக்கணும்ல எதுவா இருந்தாலும். அதுக்காக தான். சோ ரைட் நவ we have a person. நம்ம இப்ப ஒரு வைதேகிக்கு போட்டு காமிக்க போறேன் நான் இந்த ஹென்னாவை. முதல்ல ஹென்னா போடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல ஒரு மூலிகை கூந்தல் தைலம் அப்படின்னு ஒன்று தயாரித்தோம். அந்த ஆயிலை நல்ல ஹாட் வாட்டரில் பாயிலிங் வாட்டரில் கொஞ்சம் எடுத்து அதை ஹீட் பண்ணி அது ஓரளவு ரெசிஸ்ட் ஆகிற அளவு சூடு தாங்குற அளவு இருக்கு இந்த இதில் இருக்கிற ஆயிலோட ஹீட்டு. இப்போ இதை வந்து இவங்களுக்கு வந்து முதல்ல அப்ளிகேஷன் ஆயில் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, அதை பாருங்க. பார்ட்டிஷன் அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? பார்ட்டிஷன் வந்து இவங்க ஆல்ரெடி இவங்களுக்கு இருக்கு, அதனால அப்படியே நம்ம பண்றோம். பார்ட்டிஷன் எடுத்துக்கிறது விட சரி. சோ இந்த மாதிரி காட்டன்ல சோக் பண்ணி தான் காட்டன்ல சோக் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க வைதேகி? அந்த பிரஷர் வாட் யூ கிவ் அதுதான் மெயின். நம்ம வந்து கையால போடுறதை விட காட்டன்ல போடும்போது the pressure will be ஒரு சூதிங் எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப வந்து இப்போ வந்து மாலிஷ்னு பண்றவங்க பாத்தீங்கன்னா போட்டு அப்படியே டாப் பண்ணி ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். அது அந்த மாதிரி இருக்கும்போது ஆயில் மாலிஷே வந்து வேண்டான்னு விட்டுடுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இட்ஸ் a real pleasure to have the oil மாலிஷ் அண்ட் அதே எஃபெக்ட் தான் கிடைக்கும் இல்லையா? அத டாப் பண்றதுனால நமக்கு வந்து கூடுதலா வந்து டாப் பண்றதுனால you are doing only tapping, that's all, nothing. டாப் பண்றதுனால என்னன்னா டாப்பிங் தான், அவ்வளவுதான். there is no இது ஒண்ணு அதனால வந்து டாப்பிங் எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எவ்வளவு அதாவது ஆயில் சோக்கிங்ன்றது இட் இஸ் உங்களோட இது. ஆனா வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். பட் இந்த எண்ணெய் வந்து நம்ம காய்ச்சின தைலம் வந்து கொஞ்சம் குறைச்சலா போட்டுட்டா கூட போதும் உங்களுக்கு. பட் இதோட இந்த ஆயில் இவங்களுக்கு போதும். இது மாலிஷ் கிடையாது. மாலிஷ் எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆயில் போட்டு நல்லா கோம் பண்ணணும். ஓகே.
இப்ப நீங்க இங்க வந்து அதாவது இந்த ஸ்கால்ப் போர்ஷன்ல தான் போட்டிருக்கீங்க. ம். அண்ட் இந்த முடியில வந்து இதுல இருந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த அதாவது நம்ம காய்ச்சற தைலம் அப்படி வேணும்னா பின்னாடி இன்ஃபேக்ட் எவ்வளவு தேவையானாலும் போட்டுக்கலாம். சரி. போடும்போது இந்த மாதிரி 2 பார்ட்டிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ல எல்லாம் வந்து நம்ம நிறைய அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம காய்ச்சின தைலம் இப்படி வந்துட்டாக்க உங்களுக்கு நமக்கு சைடுல அதாவது பேக் சைடுலயும் எப்படி நம்ம பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி அது எண்டு வரைக்கும் அப்படியே இதை போட்டு வச்சிடலாம். இது வந்து இந்த ஒரு சைடுக்கு இது போதும். ஓகே. இப்போ வந்து இந்த மாலிஷ் அப்படிங்கிறது வாட் யூ டூ லைக் இந்த மாதிரி கோம்பிங்ல தான் நிறைய எவ்வளவு முடி வந்தாலும் சரி அதை வந்து மைண்ட் பண்ணாம நிறைய கோம் பண்ணணும். ரொம்ப நேரம் முடி உதிர்ந்தா கூட பரவாயில்ல. இப்ப பாருங்க எவ்வளவு முடி இவங்களுக்கு உதிர்றது. பட் அந்த முடியெல்லாம் உதிர்ந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கோம் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகே. இது வந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணா கோம் பண்ணலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி அந்த சைடு கோம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓஹோ. அப்பர் சைடு பண்ணவே கூடாது. லோவர் சைடு தான். நம்மளோட கை வந்து எப்பவுமே வந்து மேலேந்து கீழே தான் வரணும். சரி. இப்படி ரைஸ் பண்ணிலாம் வாரக்கூடாது. ரைஸ் பண்ணி வாரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப பெருசா இங்கேருந்து இது வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல புல் பண்ணக்கூடாது. இப்போ முடி வந்து இப்படி கீழ் நோக்கி தான் வளருது. அதனால இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ்லயே நம்ம நிறைய கோம் பண்ணி இப்போ 2 பார்ட்டிஷனா பிரிச்சு கோம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இது ரெண்டையுமா சேர்த்து மேக்ஸிமம் எவ்வளவு வேகமா உங்களால கோம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கோம் பண்ணிக்கலாம். எதனால வேகமா கோம் பண்ணணும்? அதாவது அப்போ வந்து நம்ம ஃபாஸ்டா பண்ணும்போது வந்து மாலிஷ் blood circulation improve இல்ல மாலிஷ் லெவல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும். ரொம்ப ஸ்லோவா பண்ணிடலாம. முதல்ல ஸ்லோவா பண்றது எதுக்கான இந்த நாட்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? இப்போ வந்து இந்த தலையில இருக்கிற சிக்கெல்லாம் போன உடனே அதுக்கப்புறம் நீங்க ஃபாஸ்டா யூ கேன் கிவ். பட் எப்படி வாரினாலும் யூ ஷுட் கோம் டில் த எண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி வாரி அப்படி நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாத. யூ ஷுட் கோம் டில் த எண்ட். இப்போ வந்து நீங்க ஃபாஸ்டா கோம் பண்ண முடியும். முதல்ல நீங்க அந்த நாட்ஸ் இருக்கும்போது பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு 5 minutes நல்லா கோம் பண்ணிட்டு அதுக்கு மேல தான் இந்த ஹென்னாவை அப்ளை பண்ணணும். ஓகே. ஓகேயா? இப்போ நம்ம கோம்பிங் முடிச்சிட்டோம். கையால அப்ளை பண்றதுன்னா முதல்ல என்னன்னா கொஞ்சம் அதாவது சென்டர்ல இது மாதிரி எதுக்காக சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துறவங்களுக்கு இது மாதிரி எதுக்காக வாரிக்கணும்னா இந்த ஏரியால எல்லாம் வந்து படாம இருக்கும் இல்லையா? இந்த பார்ட்டிஷன் எடுத்து சோ அங்கெல்லாம் படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்டர்ல ஒரு மொத்தமா ஒரு பஞ்ச் எடுத்துட்டு அந்த மாதிரி வாரிக்கணும். வாரிட்டு ஜஸ்ட் இப்ப நிறைய ஆக்சுவலி கொஞ்சமா எல்லாம் போடவே கூடாது. நிறைய போடணும். நீங்க வந்து எண்ணெய் போட்டுண்டா வருமா எண்ணெய் போட்டுக்கலாமா அந்த கேள்வி அதெல்லாம் இல்லாம நிறைய போட்டுட்டே இருந்தானாக்கா உங்களுக்கு வந்து நல்ல அது எஃபெக்டும் நல்லா இருக்கும். அது ஹோல் வீக் தாங்குற அளவுக்கு நம்ம கலரிங்கும் இருக்கும். கலரிங் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 4 முடி இருக்கு நரைச்ச தலை. அந்த மாதிரி இருக்கும்போது நரைச்ச முடி 4 இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நரைச்ச முடி 4ஓடைய ஒரு 10 years இருக்கலாம். ஆர் ஃபர்தரா வந்து ஜாஸ்தி ஆகாம பாத்துக்கலாம். graying will be delayed to some extent. will be delayed or postponed. இப்போ இந்த மாதிரி ஒரு பஞ்ச் எடுத்து இன்னும் கூட போடலாம். போட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி இந்த இடத்துல எல்லாம் அதாவது பின்னாடி சொல்றீங்க.
நான் அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டா இது வந்து எல்லா ஏரியாவும் இந்த ஏரியால எல்லாம் கவர் ஆயிட்டு இந்த கையை அப்படியே சும்மா இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு சுத்தி ஒரு நாட் போட்டுருது. ஓஹோ. இது என்னன்னா இப்போ வந்து அவங்களே பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து இன்னொருத்தர் செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. சரி. இப்படி வந்து ஒரு நாட் போட்டு மேல வச்சிடலாம். அது வந்து அவர் இப்போ இந்த 2 பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். இதுல இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு. என்ன அப்ளை பண்ணி ஒரு கிருஷ்ணர் கொண்டு போட்டு விட்டீங்க. அது நம்ம மாத்தலாம். எனக்கு அவங்க சாரி ஸ்பாயில் பண்ணாம இருக்கணும்ங்கிறது தான் மெயின் மோட்டிவ். இப்போ ஸ்டூடியோக்கு வந்தவங்களை உட்காத்தி வச்சுட்டு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கூட்ட உடனே பத்தியா நம்மளோட சாரி எல்லாம் இப்படி ஆக்கிட்டாங்களே நமக்கு ஃபீல் பண்ண. தலை நல்லா ஆயிட்டா அந்த கவலை எல்லாம் தெரியாது. அத வந்து நெக்ஸ்ட் வீக் அவங்கள கேட்டு அவங்களோட பதிலையும் நம்ம கண்டிப்பா சொல்லிடலாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒண்ணு போட்டு இந்த நாட்டை சுத்தி. ஓ, அதுதான் பேசிக் நாட்டா? முதல்ல போட்டதுதான் அது. முதல் முடிச்சு, இது 2ஆம் முடிச்சு, 3ஆம் முடிச்சு, இன்னொரு ஒண்ணு இருக்கு. கல்யாணத்துல வந்து மருதாணி. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நீங்க எங்க எல்லாம் இல்லையோ நீங்க கவலையப்படாதீங்க. இப்போ உங்க சாரிக்கும் உங்களோட ஹென்னாக்கும் சம்பந்தமே இல்லை. நாங்க எவ்வளவு போட்டாலும் சாரியில வராது. நல்லா அப்படி வச்சிடுறது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஒரு சைடு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே. இப்போ you have to go the other side. ரெண்டு வரைக்கும். மூணாவது முடிச்சையும் போட்டாச்சு. மூணாவது முடிச்ச ரைட் போட்ட. இப்போ கொஞ்சம் டச் அப். ஓஹோ. அதெல்லாம் ஒரு எல்லாம் மிச்சம் மீதி இருக்கோ எல்லாத்துலயும் மிச்சம் மீதி இல்ல, இன்னும் கொஞ்சம் பியூட்டின்றா கொஞ்சம் இந்த இது ஒரு முடிச்சு 2 முடிச்சு 3 முடிச்சுன்னா கூட அது ஒரு அழகான முடிச்சா இருக்க வேண்டாமா? அதனால அப்படி ஃபைனல் அண்ட் ஃபினிஷிங் டச் கொடுத்து ஒரு மாதிரி இவங்க தூங்குறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். தூக்கம் வருதா இல்லையான்னு கேட்டு அப்புறம் முன்னாடி எல்லாம் ஏதான கொஞ்சம் விட்டு போயிருந்ததுன்னா எல்லாத்தையும் என்ன போட்ட தூக்கம் வருமா? இவங்க பாருங்க இன்னைக்கு தூங்க போறாங்க. அப்படி ஓகே. சோ ஸ்லீப்பிங் டோஸ் அப்புறம் கூட என்ன போட்டுக்கலாம் போல இருக்கு. சாப்பிடுறத நிறுத்திட்டு போட்டுக்கிட்டோம். அதுதான் அவங்க தான் அதுக்காக சொல்றேன், ஆல்டர்னேட்டா. கொஞ்சம் அதாவது இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வருதும்பாங்க. அதனால அவங்க பார்த்து அடி ஒரு ஓகே. நம்ம கூட்டமுன்னே வந்ததுக்கு ஐ ரியலி எக்ஸ்டெண்ட் மை தேங்க்ஸ். நீங்க பார்க்குறேன் நான் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. மிக்ஸ் தான் பண்ணினேன், வேற ஒண்ணுமே பண்ணலை. பண்ணி உடனே வந்து இவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கையில வந்து கலர் உடனே பிடிக்கும். இதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இரும்பு வானிலையில வச்சு போடுங்க. ஒரு 4 நாள் முன்னாடியே இந்த இரும்பு வானிலையில துரு எல்லாம் வரணுமா, அதுக்கப்புறமா போட்டு அதில் பண்ணாதான் அந்த ரஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் அப்படின்லாம். இரும்பு வானலி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். இஃப் த குவாலிட்டி நம்ம போடுற மருதாணி தூள், நம்ம போடுற நெல்லிக்காய் பவுடர், நம்ம போடுற ஜெல் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா இமீடியட்டா இந்த கலர் வரும். அதனால தான் நான் வந்து தைரியமா சொல்றேன், நிறைய ஆயில் அப்ளை பண்ணுங்க. அதுக்கு மேல நீங்க வந்து என்ன பேஸ்ட்டை போடுங்க. அப்போ வந்து உங்களோட ரியல் கண்டிஷனிங் எஃபெக்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி வைதேகி மேடம், எவ்வளவு நேரம் ஊறிட்டு குளிக்கணும்? மினிமம் ½ hour. போதும். 1 hour எல்லாம் இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா
இதுல இவ்வளவு நல்ல இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதனால மேக்ஸிமம் 1 hour உங்களுக்கு கோல்டு பிடிக்காது. அது ஐ மீன் ஐ கிவ் யூ கேரண்டி. ஓகே. வாஷ் பண்ணும்போது முதல்ல வந்து தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து ஷாம்பு இல்லாம அப்படியே வாஷ் பண்ணணும்னு நினைச்சா கூட அது வாஷ் ஆயிடும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த எண்ட் ஆஃப் த வாஷ் கொஞ்சம் சீயக்காய் பொடி போட்டு வாஷ் பண்ணாலே போதும். தண்ணி கொஞ்சம் நிறைய விட்டு வாஷ் பண்ணிக்கங்க. நிறைய ஹாட் வாட்டர் போட்டுக்காதுங்க. வார்ம் லெவல்ல இருக்கிற தண்ணியே போதும். நிறைய தண்ணி, அது நிறைய கொதிக்கிற தண்ணி ஆர் சூடு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த ஹென்னா கண்டிஷனரோட எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங் எஃபெக்டா இருக்கணும்னாக்கா வார்ம் லெவல்ல இருக்கிற வாட்டர்ல நிறைய வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுங்க. ஷவர் அவாய்ட் பண்ணுங்க, ட்ரையர் அவாய்ட் பண்ணுங்க. இமீடியட்லி வெயில்ல நின்னுட்டு வலுத்தாதீங்க. ஆல் தீஸ் திங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹென்னா கண்டிஷனரை இந்த மாதிரி இவ்வளவு ப்ராசஸ் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு அந்த வாஷ் பண்ணின அப்புறமா அந்த கூந்தல் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது ஃபால் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூந்தல் நல்ல பளபளப்பான கூந்தல் வந்து பார்க்க முடியும். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போடணும், அதுக்கப்புறம் ஹென்னா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி தலையில அப்ளை பண்ணணும், அதோட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹேர் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப விவரமா டீடைல்டா நமக்காக ராஜமுரளி மேடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் நிச்சயமா ட்ரை பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். வைதேகி மேடமும் ட்ரை பண்ண போறாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்க போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, நீங்களும் உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி.